ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ராமோ விராமோ விரஜோ மார்கோ நேயோ நயோ நயः வீரசக்திமதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்மவிதுத்தமः வைகுண்டபுருஷ பிராணः பிராணதः பிரணவः பிருத்திः ஹிரண்யகர்ப்பः சத்ருக்னோ வியாப்தோ வாயுரதோக்ஷஜः. ஒவ்வொன்றுத்துக்கா மீனிங் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கோம். வைகுண்டஹா அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பிராணனுக்கு நேற்று மீனிங் பிராணன் அப்படின்ற 307வது நாமத்துக்கு மீனிங் பார்த்துருக்கோம். சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் பிராண ரூபத்தில் இருக்கார். சதுர்வியூகத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஹிரண்யகர்ப்பர். அந்த ஹிரண்யகர்ப்பரோட ரூபம் எது அப்படின்னா பிராணன். பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆச்சாரியர் சொல்லும்போது சொன்னார் பிராணிதி க்ஷேத்திரஜ ரூபேன பிராணாத்மனா பிராணிதி. க்ஷேத்திரஜ ரூபன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் எங்கே உண்டாகுது அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் பிராணன்ல பார்த்தீங்கன்னா உண்டாகுது. அதாவது நம்ம சொல்லுவோம் ஜீவன் அப்படின்னாவே பிராணதாரணை அப்படின்னு ஒரு தாத்து அதுலேருந்து உண்டானது ஜீவ பிராணதாரணே. ஜீவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணனை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவன் தான் ஜீவன். அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேர் தான் க்ஷேத்திரஜன்னு பேர். முதல்ல அபிமானம் நமக்கு எங்கே உண்டாகுது தெரியுங்களா? பிராணன்ல தான் அபிமானம் உண்டாகுது. முதல் அபிமானம் நம்ம எல்லா காரியங்களும் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராண ரட்சணத்துக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சாப்பிட்றோம், மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், ரோட்டில் போனால் ஓரமாக போகிறோம், கொசுக்கு பார்த்தீங்கன்னா கொசு வலை கட்டிக்கிறோம், நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் பயம் போயிடுமோன்னு. ஏன் போயிடுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணன் தான் நான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ க்ஷேத்திரஜன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிராணனை தான் நினச்சிக்கிட்ட அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதில் அது பார்த்தீங்கன்னா பிராணாத்மனா நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண வடிவாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், சேஷ்டை பார்த்தீங்கன்னா பண்ணுறோம். பகவான் தான் பிராண ரூபத்தில் இருந்துக்கிட்டு இந்த தேகத்தில் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாத்துக்கும் பேஸான பிராணனா கிரியாசக்தியாக பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இயக்குகின்றார். அதனால பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கிரியா இருக்கோ அங்கெல்லாம் பிராண ரூபத்தில் பகவான் இருப்பார். அதனால பார்த்தீங்கன்னா பகவானுக்கு பேரே பார்த்தீங்கன்னா பிராணஹா அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா விஷ்ணு புராணத்தில் ஸ்மிருதி சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா புராணத்தில் சேஷ்டாம் கரோதி ஸ்வசனஸ்வரூபி. ரொம்ப அற்புதமான ஒரு இது சொல்லியிருக்கு. ஸ்வசனஸ்வரூபி அப்படின்னா சுவாச ரூபத்தில் இருக்கக்கூடியவன். என்னோட இன்ஹேல் எக்ஸேலா இருந்துகிட்டு பகவான் என்ன பண்றார் அப்படின்னா எல்லா சேஷ்டைகளையும் பார்த்தீங்கன்னா செய்கின்றார். அப்ப இந்த தேகத்துல நடக்கிற எல்லா சேஷ்டைகளும் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கு? சுவாசத்தை பேஸ் பண்ணி இருக்கு. இந்த சுவாசமா பகவான் இருக்கார். வேற என்ன வேணும் சொல்லுங்க? நீங்க பார்த்தீங்கன்னா அங்க மனசு போகும்போது கஷ்டமா இருக்கு. ஏன்னா மனசு வெளியில எங்கேயும் போறது கஷ்டமா இருக்கு. பிராணபந்தனமிகி மனசோமிய அப்படின்னு ஒரு பிரசித்தமான மந்திரம் பார்த்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல இருக்கு. பிராணபந்தனமிகி மனசோமிய. பிராணனால் கட்டப்பட்டதாக இந்த மனதானது இருக்கு. இந்த பிராணன் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் இந்த மனசு பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன். அப்ப இந்த ஜீவன் பார்த்தீங்கன்னா எதனால கட்டப்பட்டிருக்கு சுவாமி அப்படின்னா பிராணன் அப்படின்ற ஈஸ்வரனால ஜீவன் கட்டப்பட்டிருக்கின்றான். அப்ப நீங்க எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராணன் நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஈஸ்வர தரிசனம். பகவான் பார்த்தீங்கன்னா அவரோட இணைஞ்சிடலாம். எப்பெல்லாம் பிராணனை பார்க்காம வெளியில பாக்குறீங்களோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? மாயையை தரிசனம் பண்றீங்க. மாயைக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்ப அதனால பார்த்தீங்கன்னா பிராணனால் கட்டப்பட்டதாக இந்த மனது இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? பிராணனை பிடிச்சிங்க அப்படின்னா மனசு சஞ்சலம் இல்லாம போயிடுங்க. ஏன்னா ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா பிராண ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லுது. பிராணஸ்வரூபி அப்படின்னு சொல்லுவோம். பிராண சரீரக அப்படின்னு சார்ந்த இதுல பார்த்தீங்கன்னா முண்டக்கோபனிஷத் சொல்லுது. பிராணசரீர நேத்தா, பிராணசரீர நேத்தா, பிராணசரீரத்தை உடையவரா. பிராணன்தான் பகவானுக்கு சரீரம். அந்த சரீரத்தை உடையவரா பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் லீட் பண்றவரா இருக்கார். பிராணஸ்வரூபி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 408வது நாமம் பிராணதக. பிராணதக அப்படின்றதுக்கு 2 அர்த்தம் எடுக்கணும்.
தானே தாத்துல இருந்து வந்து கொடுக்கிறார் அப்படின்ற அர்த்தம் எடுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் பண்ற அர்த்தமும் வருது. ரெண்டு அர்த்தம் இருக்கு. துண்டிக்கிறார், தருகிறார். பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பவரும் அவர் தான். சமஷ்டி பிராணனா இருக்கிறவர் ஹிரண்ய கர்ப்பர். அவர்கிட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நம்ம விஷயத்துல பார்த்தோம், பிரஷ்னோபனிஷத்தோட மந்திரங்கள். அவர் தான் கர்ப்பத்துக்குள்ளார என்ன ஆகிறார், கர்ப்பமா பிரவேசம் பண்றார். உள்ளுக்குள்ளார பிராண ரூபத்துல தான் உள்ள பிரவேசமே நடக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை கொடுக்கறதும் அவர் தான். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை எடுக்கிறதும் கண்டனம் பண்றது துண்டு பண்றதும் அவராக தான் இருக்கார். இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா பிராணனை கண்டனம் பண்றத சொல்றார். பிராணதகன்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் சொல்றார் கண்டயதி பிராணினாம் பிராணானு, பிராணிகளுடைய பிராணன்களை. பிராணன்கள்னா என்ன அர்த்தம், கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் பிராணன்கள்னு பகுவச்சனத்துல சொல்லப்பட்டா எடுக்கணும். அப்போ பஞ்ச பிராணன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பஞ்ச பிராணங்களும் எடுக்கலாம். ஆனா வந்து அதை காட்டிலும் பஞ்ச பிராணன் எடுக்கக்கூடாது, இந்திரியங்கள்னு எடுக்கணும். இந்த இந்திரியங்கள் வழியா எல்லாம் பிராணன் தான் போயிட்டு இருக்கு. பகவான் தான் என்ன பண்றாரு அப்படின்னா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை என்ன பண்றார், கை போட்டும், கை வேலை செய்யக்கூடாது, பேரலிசிஸ் அட்டாக் வரட்டும், கால் வேலை செய்யக்கூடாது, புத்தி வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடாது, மனசு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்றார், அந்தந்த ஏரியால பிராணன் போறத என்ன பண்றார், கண்டனம் பண்றார், துண்டுபடுத்துறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரளயாதிஷு இதி பிராணதக. அது மட்டும் இல்ல, முழுசா பிரளய காலத்துல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தோட பிராணனையும் என்ன பண்றாரு, டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. அப்ப அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராணதகான்னு பேரு. பிரளய காலத்துல எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்றாரு. நீங்க உடனே பிரளய காலம்னு உடனே எங்கேயும் போயிடாதீங்க. இன்னைக்கு காலையில கூட நான் சொன்னேன், நீதான் ருத்ர ரூபத்துல இருக்க. பிரளய காலத்துல ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்னைக்கு தயிர் வடை பண்ணினேன். கேர்ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் தயிர் வடை சாப்பிட்டா தூங்கிடுவோம்னு தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் சேஃப் ஆகிட்டேன். அப்போ வந்து தயிர் வடை சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த பிராணன் பண்ணுற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகும். இந்த சென்சார் கன்ஸோட இருக்கிற கண்ட்ரோல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் மனசு அதுலேயே இருக்க கண்ட்ரோல் போயிடும். டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவீங்க. யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராணன் தான் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராணன்களை அப்படின்னா என்ன அர்த்தம், இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்றதுனால பகவானுக்கு பேர் பிராணதகான்னு பேர். அதே வந்து சிருஷ்டி காலத்துல பிராணன்களை கொடுக்கறதுனால பிராணான் ததாதி இது பிராணதா. அப்போ சிருஷ்டி காலத்துல பிராணனை கொடுக்கிறார், லய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை டிஸ்கனெக்ட் பண்றாரு, எடுக்கிறார், ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 409வது நாமம், பிரசித்தமான நாமம் பிரணவஹா. பிரணவஹா அப்படின்றது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரணவம்னு பேரு. பிரணவஸ்வரூபியா பகவான் இருக்கார். பிரணவஸ்வரூபியா பகவான் இருக்கார். பிரணவஹா அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருஷ்ட ரூபேன நௌதி ஸ்தௌதி. நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிரணவ நிறைய மீனிங் சொல்றாங்க இதுக்கு. சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானம், ஏகப்பட்ட வியாக்கியானம் இருக்கு. சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா பிரணவம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம். சிம்பிள் என்ன அப்படின்னா எங்க இருந்து சுவாமி சொல்றீங்க அப்படின்னா 8:13 பகவத்கீதையில 8:13 பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம, ஓமிதி ஏகாட்சரம் பிரம்ம. சகுணமும் அந்த ஓங்காரம் தான், நிர்குணமும் ஓங்காரம் தான். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரணவ அப்படின்றதுக்கு மீனிங் சொல்லும்போது முதல் மீனிங் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருஷ்ட ரூபேன நவ. எப்பவுமே எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவம். அந்த பிரம்ம தத்துவம் மாதிரியே தான் அதோட பேரா இருக்கக்கூடிய இந்த ஓங்காரமும் எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. பிரணவம் எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பிரணவம் என்னது, பிரம்மம். முதல் மீனிங் சிம்பிள் மீனிங் பிரணவ, பிரணவ முடிஞ்சு போச்சு. அதே அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தாத்து அர்த்தம் எடுத்தோம் அப்படின்னா என்னன்னா பிரகிருஷ்ட ரூபேன நௌதி. பிரகிருஷ்ட ரூபேன நௌதி, நௌதின்றதுக்கு அர்த்தம் ஸ்தௌதி. ரொம்ப சிறப்பான ரூபத்துல ரொம்ப பெஸ்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணணும் அப்படின்னா பிரகிருஷ்ட ரூபேன நௌதி இது பிரணவஹா. நௌதின்றதுக்கு அர்த்தம் தான் ஸ்தௌதி, ஸ்துதி செய்யப்படுகிறதுன்னு அர்த்தம். பகவானை வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்தினாலதான் மிக சிறப்பா ஸ்துதி செய்ய முடியும். அதனாலேயும் வந்து பாத்தீங்கன்னா
இந்த இதுக்கு பகவானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓங்காரத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவம்னு பேர் வந்துருச்சு. ஓங்காரத்தை சொல்லி 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 ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்றாங்க எல்லாரும். ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றாரு, பிரணவுதி இதி பிரணவுதி இதி பிரணவகா. பிரணவுதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றாக ஸ்துதி செய்யப்படுதல் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர் சொல்றாரு, தஸ்மாத் ஓமிதி பிரணவுதி. ஸ்ருதியில வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டதை எடுக்கிறார். தஸ்மாத் ஆகையினால் இந்த ஓங்காரம் ஏன் பேரு அப்படின்னா ஓமிதி, ஓம்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்றாக ஸ்துதி செய்கிறார்களாம். நான் உங்களுக்கு ஓங்காரம் சொல்லுங்க ஓங்காரம் சொல்லுங்கன்றது புரியுதா உங்களுக்கு? இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா நேதிஷ்ட தமம் அப்படின்னு மாண்டூக்கிய பாஷ்யத்துல சொல்லும்போது சொல்லுவார் சங்கரர். நேதிஷ்ட தமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாந்தோக்கிய பாஷ்யத்திலையும் சொல்லுது, ரொம்ப பிரியதமமான நாமம், ஈஸ்வரனுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட், ரொம்ப பிரியமான நாமம். இந்த உலகத்துல அநேகம் இருக்கலாம், கோவிந்தன், நாராயண, வைகுண்டன், அது மாதிரி ஏகப்பட்டது இருக்கலாம். இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்ட், ரொம்ப பிரியதமமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓம் அப்படின்றது ரொம்ப பிரியமான பெயர். அதை சொன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சிருவார். அப்ப ஸ்துதி பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஓம் இதி, ஓம் என்று சொல்லி என்ன பண்றாங்க, பிரணவுதி, எல்லாரும் ரிஷிமார்கள் இருந்து ஆதி காலத்துல இருந்து அந்த ஈஸ்வரனை ஸ்துதி செய்கிறார்கள் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்லுது. அது மட்டும் இல்ல, பிரணம்யதே இதுவா பிரணவஹ, பிரணாமம் சொல்றோம்ல, பிரணாம் பண்றது, சுவாமி பிரணாம் சுவாமி அப்ப நம்ம சொல்றோமே பிரணாமம்னா என்ன அர்த்தம்? பிரகிருஷ்ட ரூபேன நமஸ்காரம். நல்ல முறையில பகவானை வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரணவம்னு பேரு. ஓங்காரம் தான் பிரணவம். அப்ப ஓங்காரம் சொல்ல சொல்ல என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? மெதுவா மெதுவா ஜீவத்துவம் விட்டு போயிடும். இதுதான் விஷயம். அப்போ இருக்கிறதுல நம்ம விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றோம்ல, தண்டவத்து பிரணாம்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியால. தண்டவத்து பிரணாம்லாம் நீங்க பண்ணும்போது தான் பார்க்கணும். என் கூட சாதுக்கள்லாம் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். நம்மலாம் என்ன பண்ணுவோம், மெதுவா அடிபடாம வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம்ல. நார்த் இந்தியால போனீங்கன்னா இந்த வைஷ்ணவ சாதுக்கள் வந்து தொம்முன்னு ஒரு சத்தம் கேட்குங்க, டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்கு. தரையில வந்து பாத்தீங்கன்னா டொம்முன்னு விழுவாங்க. அப்படி தண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டா எப்படி தண்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே விழுமோ அதே மாதிரி விழுந்து நமஸ்காரம் பண்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சியும் அங்க இருக்காது. ஒரு தண்டத்தை போட்டா எப்படி அது மாதிரி இந்த ஓங்காரத்தை நீங்க பண்ண 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 என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா ஜீவ அகங்காரம் மெதுவா 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 என்னாகும், உபசமத்தை அடையும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமஸ்காரம் பண்றதுல நம்ம வெளியில பண்ற நமஸ்காரம் இருக்கே அதெல்லாம் பொய்யாயிடும். ஆனா வாஸ்தவ நமஸ்காரம் இந்த ஓங்காரத்தை ஆலம்பனம் பண்றதுனால மட்டும்தான் ஜீவத்துவம் போயிட்டு நீங்க ஜீவன் பிரம்மமா ஆயிடுவான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் செய்யப்படுவதாலும் ஓங்காரத்துக்கு பேரு பிரணவம்னு பேர். ஆச்சாரியர் கொட்டேஷன் ஒண்ணு கொடுக்குறார். சனத்குமாரோட வச்சனத்தை சொல்றார். பிரணமந்தி பிரணமந்தீக வை தேவாக வேதாக, பிரணமந்தீக வை வேதாக தஸ்மாத் பிரணவ உச்சியதே இது சனத்குமார வச்சனாத். சனத்குமாரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அநேகமா வந்து பாத்தீங்கன்னா சனத் சுஜாத்தியத்துல இருக்கிறதா இருக்கும். பிரணமந்தீக வை வேதாக, வேதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா ஓம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுதான். வேதம் ஆரம்பிக்கும் போது ஓம் ஹரிஹி ஓம் இப்படிதான் சொல்லி ஆரம்பிக்கணும். ஓங்காரத்தை சொல்லாம வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கவே கூடாது. அப்ப வேத மந்திரங்கள் எல்லாம் ஓங்காரத்தை சொல்லி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணுகின்றதாம். அதனால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார சுரூப்பியா இருக்கு. சுவாமிக்கு பேர் பிரணவகான்னு பேர். சரிச்சா? இதுக்கு அப்புறம் 410வது நாமம். 410வது நாமம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்துஹு. நம்ம போன ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே வரணும். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார், மார்கோ நேயோ நயஹா அப்படின்னு பார்த்தோம்ல. சுவாமி மார்க்கமா இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம் தான் மார்க்கம், ஓங்காரம் தான் சாதனம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா சாதனம் எது அப்படின்னா ஓங்காரம் தான் சாதனம். ஓங்காரத்தை பிடிச்சுக்கிட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா கரையேறணும், இல்லைன்னா பிராணனை பிடிச்சுக்கிட்டே கரையேறணும். பிராணனும் ஓங்காரமும் வேற வேற இல்லை. அப்புறம் நிர்குணத்துக்கு போகும்போது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பிராணனை தாண்டி போகும்போது அமாத்திராவா ஆயிடும். அகார உகாரம் அகாரம் வரைக்கும் சகுனம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமாத்திரான்ற துரியம் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நல்ல ராஜபாட்டை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓங்கார அபியாசம் தான் இருக்கிறதுல பெஸ்ட். அதனால தான் கட்டோபனிஷத் சொல்லும் போதே சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதத் ஆலம்பனம் பரம், ஏதத் ஆலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மஹீயதே. இந்த ஓங்காரத்தோட ஆலம்பனம் இருக்குல்ல, ஆலம்பனம்னா அபியாசம், ஓங்கார அபியாசம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம், இந்த உலகத்திலேயே பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாதனம் எது அப்படின்னா இந்த ஓங்காரம். இது மாதிரி ஓங்காரம் மாதிரி ஒரு சாதனம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீகத்தை ஏன் அப்படின்னா ஒன் ஆஃப் தென் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞான உத்தம அதிகாரிக்கு வந்து ஓங்காரம் கூட தேவையில்லை. சொன்ன மாத்திரத்தில் வேதாந்தம் சொன்ன மாத்திரத்தில் சுரூப பிரதிஷ்டை ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீகம்னு சொல்லக்கூடிய ஓங்கார அபியாசம். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மேலானது, இதுதான் சிறந்தது. இதை பிடிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மலோகே மகியத்தை, இவன் எவன் ஆலம்பனம் பண்ணுறானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அகார உக்கார மக்காரத்தில் இருந்துக்கிட்டே உயிரை விட்டானா பிரம்மலோகத்துக்கு போயிடுவான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகார உக்கார மக்காரத்தை தாண்டி இங்கேயே அமாத்திரைய துரியத்தை அடைஞ்சான் அப்படின்னா இதுதான் பிரம்மலோகம், அவளுடைய சொரூபமே பிரம்மலோகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உபாயம் இந்த பிரணவம். பகவான் தான் பிரணவஸ்வரூபியா இருக்கார். பிருத்துகூடா என்ன சுவாமி அப்படின்னா 410வது நாமம். பிருத்துகுன்றதுக்கு அர்த்தம் பிரபஞ்ச வடிவாக வந்து பார்த்தீங்கன்னா விரிந்திருக்கிறவர் அர்த்தம், விகாசத்தை அடைந்தவர். பிருத்துகுன்றதுக்கு அர்த்தம் விகாசத்தை அடைந்தவரா இருக்கார். எப்படி ஆச்சாரியர் சங்கரர் சொல்றார், பிரபஞ்ச ரூபேன விஸ்திருதத்வாத் பிருத்துகு, பிரபஞ்ச ரூபமா விஸ்தாரத்தை அடைந்திருக்கார். எப்படி விஸ்தாரத்தை அடைஞ்சிருக்கார்? விராட்டு, வேற எதுவும் இல்லை. விராட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சம் என்னது? விராட் ரூபமா பகவான் தான் இருக்கார். மொத்த பிரம்மாண்டமும் விராட்டு, இந்த விராட் ரூபத்துல ஈஸ்வரன் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பா, 411வது நாமம் ஹிரண்ய கர்ப்பா. ஹிரண்ய கர்ப்பனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பன்றதுக்கு ஆச்சாரியார் பண்ணும்போதே சொல்றாரு, ஹிரண்ய கர்ப்பர்னா நம்ம சொல்றோம் ஹிரண்ய கர்ப்பர் எல்லாத்துக்கும் தெரியல, விராட்டு, விராட்டுக்கு அப்புறம் ஹிரண்ய கர்ப்பர் சொல்லியாச்சு. ஹிரண்ய கர்ப்ப சம்பூதி காரணம், ஹிரண்ய கர்ப்ப சம்பூதி காரணம். ஹிரண்ய கர்ப்பர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பிரம்மாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி காரணமா இருந்தவர். பிரம்மாவோட உற்பத்தி காரணம். பிரம்மா எங்கிருந்து வந்தார்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஹிரண்ய கர்ப்பர்ட்ட இருந்து வந்தார். ஈஸ்வரன், ஈஸ்வரன்ட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர், ஹிரண்ய கர்ப்பர்ட்ட இருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா விராட்டு. அந்த விராட்டு தான் பிரம்மான்னு பேரு. அப்ப அந்த விராட்டுன்ற பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து வந்துச்சு? உற்பத்தி காரணம். பிரம்மாவுக்கு உற்பத்தி காரணம் எது அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் சம்பூதி காரணம். சம்பூதி காரணம் என்ன அர்த்தம்? பிராக்கெட்ல போட்டுக்கணும். பிரம்மாவுக்கு சம்பூதி காரணம், பிரம்மா உண்டாவதற்கு காரணமா அவர் தான் இருக்கார். அது மட்டும் இல்ல, ஹிரண்மயம் அண்டம், ஹிரண்மயம் அண்டம். ஹிரண்ய கர்ப்பகனா என்ன அர்த்தம்? கர்ப்பம்னா முட்டை. அந்த முட்டை எப்படிப்பட்டது? ஹிரண்மயம், ஜோதிஸ்வரூபம். ஹிரண்மயம்னு நீங்க வேற ஏதோ கல்பனா பண்ணாதீங்க. ஹிரண்மயம் இஸ் ஈக்குவல் டு ஜோதிஸ்வரூபம். அந்த ஜோதிஸ்வரூபமா இருக்கிற ஒரு முட்டைக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எது வீரியம் சம்பூதம், அதுக்குள்ளார என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாகவதத்தை படிச்சு காட்டிருந்தேன். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சக்தி சாமர்த்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீரியமா தன்னுடைய சங்கல்பம், வீரியம்னா ரொம்ப யோசிக்காது, வீரியம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம். எங்கெல்லாம் வீரியம் வீரியம்னு வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு படித்தேன், விஜயா பதிப்பகம் ஏதோ ஒன்று. அதில் பார்க்கும்போது நம்ம சுக்ல சோனித்தம்லாம் பேசுகிறோம்ல, நிறைய நான் அதிகமாக பேசுவோம், சாதிக்கெல்லாம் நிறைய பேசுவோம் இதெல்லாம். அப்போ வீரியம் வீரியம் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது மாதிரி ஒரு தப்பாகவே பேசுதே அப்படின்னா, வீரியம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம் எடுத்திங்கன்னா அதான் வீரியம். நான் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு ஒரு சங்கல்பத்தை போட்ட மாத்திரத்துல தான் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது. சங்கல்பம் பண்ணாமல் வீடு வருமா? வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சி ஒரு சங்கல்பம் பண்ணுற வண்டி வாங்குறேன். அப்போ எதை பண்ணுறதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கல்பத்திலிருந்து உண்டாகுது. அதே மாதிரி அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? எனக்கு ஒரு குழந்தை வேணும், நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு சங்கல்பிக்கிறாங்க. அதுதான் சங்கல்பம் தான் வீரியமாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பிக்குள்ளார பிரவேசம் பண்ணுது. அப்போ வீரியம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம். பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறார். அண்டம்னா என்ன அர்த்தம்? கோல்டன் எக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜோதிஸ்வரூபம். கல்பனையா வந்து பார்த்தீங்கன்னா மனோரூபமான ஒரு அண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா
கல்பனை பண்றாரு. எப்படி நம்ம வந்து மனோராஜ்யம் பண்ணுவோம், அந்த மனோராஜ்யம் மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மனோராஜ்யம் பண்றார். அந்த மனோராஜ்யத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, முதல்ல ஹிரண்ய அண்டம், ஹிரண்மய அண்டம்னு பேர். அந்த அண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நானே அதுக்குள்ளார கிரியேட்டரா வருவேன் அப்படின்னு ஒரு வீரியம், ஒரு சங்கல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா செய்தார். அந்த சங்கல்பத்தில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் எக்குள்ளார பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா உண்டானார். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்து வீரியம் சம்பூதம், வீரிய சம்பூதம், எந்த வீரியமானது உண்டாயிற்றோ தது அஸ்ய கர்ப்ப இது ஹிரண்ய கர்ப்பக, அதுதான் கர்ப்பத்துல வந்து பகவானுடைய வீரியமா கர்ப்பமாயிற்று. அதிலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா விராட் உண்டானார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பகான்னு பேர். பகவானுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பக. கர்ப்பம்னா வீரியம். கர்ப்பத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வீரியமா யார் வந்தா, பகவானே வந்து. அப்ப பிரம்மா ரூபத்துல யார் சுவாமி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மா ரூபத்திலையும் அதே விஷ்ணு பகவான் தான் வீரியமா உள்ளாய் கர்ப்பமா ஆகி அங்கிருந்து உண்டானார். அதனால ஹிரண்ய கர்ப்பன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும். ஹிரண்ய கர்ப்பன்ற அர்த்தம் நிறைய இடத்துல பிரம்மாக்கே பேர் ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். ஹிரண்ய கர்ப்பர்னு நிறைய இடத்துல பிரம்மாக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், என்னது ஹிரண்ய கர்ப்பர் வேற பிரம்மா வேறையாச்சு அப்படின்னு. ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இல்ல, ஒன்னு ஸ்தூலம் ஒன்னு சூக்ஷ்மம், இவ்வளவுதான். ஹிரண்ய கர்ப்பர் தான் பிரம்மா ரூபத்துல உண்டாகிறார். பிரம்மா வந்து ஹிரண்ய கர்ப்பருக்கு அந்நியமானவர் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னா, 412வது நாமம் சத்ருக்னஹா. சத்ருக்னஹனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சத்ருக்களை வந்து பாத்தீங்கன்னா கொல்பவர், நாசம் செய்பவர். யாரோட சத்ரு சுவாமி? ஆச்சாரியர் சொல்றாரு திரிதச சத்ருன்னு. திரிதச அப்படின்னா தேவர்கள்னு அர்த்தம். அமரகோஷத்துல திரிதசா அப்படின்னு பேர் கொடுத்தது ஸ்பெஷலா அமரகோஷத்துல கொடுக்கும். அப்ப திரிதசா அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து தேவர்கள். தேவர்களுடைய சத்ருக்களை வந்து பாத்தீங்கன்னா யாரு? ராட்சசர்கள், அசுரர்கள். அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஹந்தி இதி, ஹனனம் பண்றதுனால, நாசம் செய்யற காரணத்தினால பகவானுக்கு பேரு சத்ருக்னஹா அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் 413வது நாமம் வியாப்தகா. வியாப்தகனா என்ன சுவாமி அப்படின்னா, எங்கும் வியாபித்திருப்பவர். துணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். சொல்லிட்டே இருப்பான்ல, என்ன ரூபத்துலன்னு கேட்பாங்க. நான் நேற்று திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், கான்சியஸ்னஸ் ரூபத்துல. ஆனால் வேதாந்தம் படிக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கான்சியஸ்னஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் போனீங்க அப்படின்னா சாதுக்கள் நல்ல சாந்தோக்கிய பிரதாரணிலாம் உருட்டுவாங்க. பிரஷ்னோபனிஷத்துலாம் நல்லா கண்டஸ்தம் பண்ணி வச்சுருப்பாங்க நார்த் இந்தியாவில். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னு கேள்வி கேட்டால் எடுத்தோன்னு கான்சியஸ்னஸ்க்கு போக மாட்டாங்க. கான்சியஸ்னஸ் தான் கண்ணுக்கு தெரியாது, அவ்வியக்தமாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியக்தத்தை சொல்ல முடியாது, எல்லாத்தையும் வியாபிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்த லெவலில் எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்சியஸ்னஸ் தான் டைல்யூஷன் ஃபார்முக்கு வரும்போது சூத்ராத்மாவா வாயுவா ஆயிற்று. வாயு தான் என்னது? சலனம். அந்த வாயுல இருந்து டைல்யூஷன் ஃபார்முக்கு வரும்போது அது என்னவாச்சு? அக்னி. அப்போ எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாயு தான் எனர்ஜி, அசைவு. அக்னி தான் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியா அந்த பூமியில இருக்கு. அப்ப எங்கெங்கெல்லாம் பிரகாசம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் வாயு இருக்கும், எங்கெங்கெல்லாம் வாயு இருக்குமோ அங்கங்கெல்லாம் அக்னி இருக்கும். இந்த வாயுவும் அக்னியும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எனர்ஜி இருக்கும், எனர்ஜி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அசைவு இருக்கும். அப்ப இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்த பிரம்ம மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனா, ஹிரண்ய கர்ப்பரா, விராட்டா இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சிருக்கு. விராட்டுனாவே அக்னின்னு அர்த்தம். விராட்டுனாவே அக்னின்னு அர்த்தம். ஹிரண்ய கர்ப்பர்னா வாயுன்னு அர்த்தம். ஈஸ்வரன் அப்படின்னா பிரகாசம், சூரியன் அப்படின்னு அர்த்தம், பிரகாசம். அப்ப இந்த 3 ரூபத்துல பிரகாசம், வாயு, அக்னி, இந்த 3 ரூபத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பகவான் சுத்த பிரம்மம் தான் இந்த மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு வியாப்தக. பகவான் எப்படி இருக்கார்? வியாபிச்சிருக்கார் எல்லாத்திலையும். எப்படி அப்படின்னா பாஷிகார் சொல்றாரு, காரணத்துவேன சர்வ காரியானாம் வியாபனாத் வியாப்தக. காரணத்துவேன பகவான் தான் இந்த ஜெகத்துக்கு காரணமா இருக்கார். பஞ்சு, இந்த கிளாத் ஃபுல்லா என்ன இருக்கு? வியாபிச்சிருக்கா. பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா காரணம், ஆனா வெளில தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த ஃபுல்லா கிளாத் ஃபுல்லா பஞ்சு தான் வியாபிச்சிருக்கு. காரியத்தில் எல்லாம் காரணம் அனுசியூத்தமா, ஒவ்வொரு எம்எம்லையும் அனுசியூத்தமா வியாபிச்சிருக்கும், உள்ளடங்கி இருக்கும், உள்ளார்ந்து இருக்கும். காரணம், காரணம் இல்லாம காரியம் இல்லை.
ஒவ்வொரு காரியத்திலையும் காரணம் வியாபிச்சிருக்கும். இந்த ஜெகத்து மொத்தமும் காரியம். இந்த ஜெகத்து மொத்தத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு வியாபிச்சிருப்பா? அந்த பரமாத்மா என்ன பண்ணுவார்? காரணமா வியாபிச்சிருக்கின்றார். அவர் இல்லாத இடம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து 414வது நாமம் வாயு சொல்லிட்டே இருப்பாரு. திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி ஒரே இதான் போயிட்டு இருக்குல்ல. நான் உங்களுக்கு மட்டும் இந்த விஷன் காட்டாம விட்டுருந்தேன்னா என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ பேர் படிச்சுக்கிட்டே இருப்போம். இருக்கிறதே இவ்வளவுதாங்க. வாயு சூத்திராத்மா, ஒண்ணு வாயு சொல்லும், இல்லைன்னா பிராணன் சொல்லும். போன இதுல பிராணன் சொல்லி முடிச்சிருச்சு ஒரு தேவதா. இங்க ஒன்றரை தேவதா பிராணனை வாயுவை சொல்லுது. ஒன்றரை இவ்வளவுதான். வாயு வடிவானவர் பகவான். எப்படி இருக்கு? வாதி கந்தம் கரோதி இது வாயு. வாதி கந்தம் கரோதி இது. வாத்தினா வகனம் பண்றதுன்னு அர்த்தம், தாங்குதல் அப்படின்னு அர்த்தம். இந்த வாத்தினா எதை தாங்குது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மெல் எல்லாத்தையும் வகனம் பண்ணிட்டு வருதான். பூ பூத்தோட வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு பின்பக்கம் ஜன்னலை திறந்தோன்னே ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செண்பக பூவோட வாசத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த காத்து அப்படியே சுமந்துக்கிட்டு வரும். ஈவினிங் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு மேலே ஏதோ பேய் ஏதோ உள்ளே வந்துச்சோ அப்படின்னு கணக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரீஸ் வரும். அப்படி ப்ரீஸ் வரும்போதே செண்பக பூவோட வாசம் அப்படியே கொண்டு வந்து சேர்த்து. இந்த பக்கம் மாமி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சமைச்சாங்க அப்படின்னா மாமிகிட்ட இருந்து ஸ்மெல் வந்து கிச்சன்ல இருந்து வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசனையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்க்குது. அதனால அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாதி கந்தம் கரோதி இதி வாயு. கந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா வகனம் பண்றதுனால அந்த வாயுக்கு பேர் வந்து வாத்தி வாயுன்னு பேர். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கீதால இருந்து கொட்டேஷன் கொடுக்கிறார். புண்ணியோ கந்த பிருத்திவியாம் ச. நான் வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவியில் கந்தமா இருக்கின்றேன். இன்னைக்கு சொன்னோம்ல, கந்தம்னா என்னது? தன்மாத்திர ரூபம். சுவாமி எப்படி இருக்கார்? கண்ணுக்கு தெரியாம இருக்கார். மாம்பழத்துல வந்து வாசனையா இருக்கார். எல்லாத்துலயும் இந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி தத்துவத்துல வந்து கந்த தன்மாத்திரையா பகவான் தான் இருக்கார். அதனாலதான் புண்ணியோ கந்தகா, புண்ணியமான வாசனையா, நல் வாசனையா, இந்த பிருத்திவியில இருக்கிற நல்ல வாசனையாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு கீதால. இது பகவத் வச்சனா. பகவான் வாயு ரூபத்துல இருக்கார். இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்பர்க்க வித்யா அப்படின்னு ஒரு வித்யா சாந்தோக்கியத்துல உங்களுக்கு கீதால எடுக்கலான்னு பார்த்தேன். வேணா பாத்துக்கலாம் ஃபியூச்சர்ல அப்படின்னு. ரொம்ப பிராணனை பத்தி பேசக்கூடாதுன்னு சம்பர்க்க வித்யான்னு ரைக்குவ மகரிஷியை பத்தி ஒரு கதை சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரைக்குவ மகரிஷி, நான் தான் சொல்லுவேன், இதுல வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நானும் நாதபிரமெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்த வடகர சிவானந்த ஆசிரமம் இருக்குல்ல, சிவானந்த பரமஹம்சரோடது ஆசிரமம் இருக்கு. நீங்க பிராணாயாம அபியாசம் பண்றவங்களை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 3 கிளாஸ் 4 கிளாஸ் 5 மணி நேரம் 8 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இதே வேலையை வந்து நீங்க பிராணாயாமத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தேஜஸ் வரும். எப்படி கர்மகாண்டிகள் நல்ல வேதம் படிச்சு நல்ல யஜ்ஞ யாகங்கள் பண்ணியிருந்தா ஒரு தேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருமோ, அதே மாதிரி ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிராணாயாமத்தை அபியாசம் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேஜஸ் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிராண உபாசனை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், வரவே வராது, ஒன்றும் வராது. நான் அதாவது தான் நேற்று ஒரு ஸ்லோகம் படிச்சு காட்டும் போதே சொன்னேன். ராமரை வந்து பார்த்தீங்கன்னா பூஜிச்சா ஐஸ்வர்யம் கிடைக்கும், ராமரை தியானம் பண்ணீங்கன்னா வைராக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு எது வேணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். பிராண உபாசனை பண்றவங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராணனை அபியாசம் பண்றது இல்ல, பிராணனை பார்க்கறது, பிராணனை ஈஸ்வரனா பார்க்கறது. அப்படி பண்ண 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 இந்த லோகத்தோட எந்த இதுவும் இல்லாம பரம விரக்தனா வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும். விரக்தர்லயே பரம விரக்தர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராண ரூபம் தான். நீங்க பிராணனை ஆசிரியம் பண்ண 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 இந்த ஜெகத்தெல்லாம் கனவு மாதிரி சொப்பன மாதிரி உங்கள்ட்ட இருந்து வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும். இதே பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சக்தி சாமர்த்தியம் வர ஆரம்பிச்சு, ஐஸ்வர்யம் வர ஆரம்பிச்சு. இது ரொம்ப முக்கியமானது. ரைக்குவ மகரிஷி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குஷ்டரோகம் கை கால்லாம் வந்து பாத்தீங்கன்னா குஷ்டம் வந்து ஒரு மாட்டு வண்டிக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கை கால்லாம் இதாகி கிடக்குற இந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா பரம ஐஸ்வர்யத்தை உடைய ராஜா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணையே கொடுத்து 1,00,000 பசுக்களையும் பொண்ணையும் கொடுத்து, சுவாமி உங்கள்கிட்ட என்ன வித்தியா இருக்கோ எனக்கு அந்த வித்தியாவை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, யார் பெரிய ஆளு? குஷ்டரோகியா இருக்கிற ஐஸ்வர்யம் இல்லாத ரைக்வர் பெரிய ஆள் ஆயிடுறார். எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடைய அந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஜானஸ்ருதின்ற ராஜா கீழான ஆளாயிடுறார். தன்னோட பொண்ணு, அப்புறம் தன்னுடைய எல்லா தனம் 1000 லட்சம்
இதையும் பசுக்களையும் லட்சம் பொன்னையும் தன்னுடைய இளவரசி தன்னுடைய வயசு பொன்னையும் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைக்குவ வித்தியான்னு பேர் அதை வாங்குறார். என்ன வித்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம்ல பிராணோவை வாயுர்வை சம்பர்கா, வாயுர்வை சம்பர்கா, அதுல முக்கியமானது வருது. சம்பர்க்கம் அப்படின்னா சம்பரணம், எல்லாத்தையும் சுவாகா பண்றது. பிரளய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா யாரு சுவாகா பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு மிச்சம் எது இருக்கும்? ஆகாசம் இருக்கும். ஆகாசத்தை லிங்காது. ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸோட அடையாளம். கான்சியஸ்னஸ் மட்டும் மிச்சம் இருக்கும். இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா நாம ரூபங்களையும் சுவாகா பண்ணிட்டு வாயு மட்டும் மிச்சம் இருக்கும் பிரளய காலத்தில். பிரளயம் முடிஞ்ச பிறகு என்ன இருக்கும்? வெறும் வாயு இருக்கும், இந்த ஆகாசம் இருக்கும். இது தவிர்த்து வேற ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் இதே மாதிரி, அதனால அதுக்கு எல்லாத்தையும் சுவாகா பண்றதுனால அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சம்வர்கா அப்படின்னு பேரு. வாயுக்கு பேர் சம்வர்கா. ருத்ர ரூபத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். ருத்ரனா இருக்கிறதே வாயுதான். சொன்னதுக்கு பிறகு அடுத்து சொல்லுது பிராணோவை சம்வர்கா. பிராணோவை சம்வர்கா, வெளியில வாயுதான் சம்வர்க்கம், எல்லாத்தையும் சுவாகா பண்ணுது. அதேதான் இந்த பிராணனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பொங்கலையும் வடையையும் சாப்பிட்டா அந்த பிராணன் என்ன பண்ணும்? உற்சாகமா எழுந்துருவார். எழுந்து எல்லாத்தையும் சுவாகா பண்ணி உங்களை நல்லா சுகமா தூங்க வச்சிருவார். அந்த சுகமா தூங்க வைக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் இந்திரியங்களை சுவாகா பண்றோம், விஷயங்களை சுவாகா பண்றோம், மனசை சுவாகா பண்றோம், புத்தியை சுவாகா பண்றோம், எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு வெறுமனே பிராணன் மட்டும் இருக்கும். அப்ப இந்த பிராணனுக்கு என்ன பேரு அப்படின்னா சம்வர்கன்னு பேரு. பாஹ்யத்துல வாயுர்வை சம்வர்கா, அதே இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணோவை சம்வர்கா. அப்ப அந்த ரூபத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கிரியாவும் ரைக்வர் வித்யா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் பாட்டுக்கு ஒரு மாட்டு வண்டியில ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துக்கு வெளியில யாருக்குமே தெரியாத ஒரு மாட்டு வண்டிக்கு கீழே வந்து கிடக்குறார். அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எவன்லாம் என்னென்ன புண்ணிய கர்மாலாம் பண்றானோ அதெல்லாம் எனக்கு தான் அப்படின்றார். அன்லிமிட்டான புண்ணியங்கள் எல்லாம் இவருக்கு கிடைச்சிரும். ராஜா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான் என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் புண்ணியசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் நிறைய அன்னதானம் பண்றேன், நிறைய சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்றேன், அப்ப நான் தான் பெரிய புண்ணியசாலின்னு ராஜா நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரைக்வர் சொன்னாரு, நீலாம் அல்பம், சூத்திரன், சூத்திரனே அப்படின்ட்டு. அல்பனேன்னு அர்த்தம், அல்பனை. கொஞ்சோண்டு பண்ணிட்டு ரொம்ப பெருசா பண்றது நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யாரு பண்றா தெரியுங்களா? இந்த உலகத்துல எல்லா கிரியாவையும் பண்ணக்கூடிய கிரியாத்மகம் எது? நான் சொல்லிட்டே இருக்கேன். எது கிரியாத்மகம்? கிரியா வடிவானது எது? பிராணன். எந்த ஆக்ஷன் நடக்கணும்னா இருந்தாலும் இந்த பிராணன். நான் பிராணனா இருக்கேன், நான் வாயுவா இருக்கேன்னு ஒருத்தன் உபாசனை பண்றான்னு வச்சுங்க, பாவிக்கிறது. அந்த வாயுவாகவே, ஈஸ்வரனா இருக்கிற வாயுவாகவே நான் இருக்கிறேன், நானே பிராணனா இருக்கேன்னு ஒருத்தன் அதையே பாவிச்சு 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 யத்பாவம் யதாபாவம் ததாபவதி, எந்த விதமா பாவிக்கிறானோ அந்த விதமாகவே அவன் ஆகின்றான். அப்ப மெதுவா 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 இந்த தேகத்துல இருக்கிற அபிமானம் போய் 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 ஒருத்தருக்கு பிராணன்லயே அபிமானம் வந்துருச்சு அப்படின்னா, பிராணன் எங்க இருக்கு? ஒரு தேகத்துல இருக்கா? எல்லா தேகத்துல இருக்கா? எல்லா தேகத்திலையும் பிராணன் தான் இருக்கு. யாரு கர்த்தா? பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா. ஏகோ கர்த்தா ஏகோ போக்தா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருந்து பண்ற கர்மா மட்டும் இல்ல, இந்த லோகத்துல யாரெல்லாம் எந்த புண்ணிய கர்மாலாம் பண்றாங்களோ அந்த புண்ணிய கர்மா எல்லாம் இந்த பிராணனுக்கு தான். அப்ப பிராணன் நான் அப்படின்னு அபிமானம் பண்றவன் எவ்வளவு பெரிய புண்ணியசாலியா இருப்பான்? இருக்கிறதுலே அவன் மட்டும்தான் புண்ணியசாலி. மற்றவெல்லாம் நான் பண்றேன்னு யாரெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கானோ ரொம்ப அல்பமான புண்ணியசாலி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைக்வ வித்யால சொல்லுது பிராணோவை சம்வர்கா, வாயுர்வை சம்வர்கா. வாயுக்கு பேர் சம்வர்கான்னு பேர். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார், இது உபாசனம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனையில ஒரு முக்கியமான உபாசனை. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 415வது நாமம் அதோக்ஷஜஹா அப்படின்னு பேர் சொல்றாரு. அதோக்ஷஜகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விராட். வாயுனாவே வந்து பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்பர், வாயு சொன்னாவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபார்முக்கு வந்துடணும் விராட்டு. அதோக்ஷஜகன்றதுக்கு அர்த்தம் விராட் ரூபமாக இருப்பவர். விராட்னா எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்றார் அதோ நக்ஷீயதே ஜாத்து ஜாத்து யஸ்மாத் தஸ்மாத் அதோக்ஷஜஹா. அதோ அதோ க்ஷ அதோ க்ஷ
ஜ 3 இருக்கு. அதோ, அதோனா கீழே, க்ஷ அப்படின்னா க்ஷயதி நாசமாகிறது, தேஞ்சு போறது. ஜ அப்படின்னா ஜாத்து, ஜாத்துனா ஒருபோதும், ஒரு காலத்திலும். அதோ ந க்ஷீயதே ஜாத்து, ஒரு காலத்திலும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ந க்ஷீயத்தை நழுவி செல்லாதது. தன் நிலையிலிருந்து எந்த தத்துவமானது தன் நிலையிலிருந்து கீழே நழுவி செல்வதில்லையோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யஸ்மாத், எந்த காரணத்தினால பிரம்மமானது தன் நிலையிலிருந்து கீழே இறங்குறது இல்லையோ அந்த காரணத்தினால பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரம்ம தத்துவத்துக்கு பேரு அதோ க்ஷஜஹா அப்படின்னு பேரு. அதோ க்ஷ ஜ, அதோனா கீழே, க்ஷனா க்ஷயம், அப்புறம் ஜாத்து ஜானா ஜாத்து ஒருபோதும், ஒருபோதும் கீழே நழுவி செல்லாத நாசமாகாத தத்துவத்துக்கு பேரு அதோ க்ஷஜக, சுத்த பிரம்ம தத்துவத்துக்கு வந்துருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது உத்தியோக பர்வனி, இது வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத்ல சொல்லியிருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது தியௌர் அக்ஷம் பிருத்திவி ச அதஹா. தியௌர், தியௌர், தியௌர் அப்படின்னா அந்த சொர்க்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சொர்க்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷம்னு பேரு. அதுக்கப்புறம் பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா அதஹான்னு பேரு. இந்த பிருத்திவிக்கும் இந்த சொர்க்கத்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா தயோர், தயோர் யஸ்மாத் ஜாயதே மத்தியே வைராஜ ரூபேன இதுவா அதோ க்ஷஜஹ. அதோ அப்படின்னு சொல்லக்கூடிய பூமிக்கும் அக்ஷ அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கும் நடுவுல ஜாயத்தே, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வானத்துக்கும் பூமிக்குமா வந்து பாத்தீங்கன்னா நடுவுல உண்டானவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விராட் ரூபம் வைராஜ ரூபேன. விராட் ரூபமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா உண்டானார். அப்ப விராட்டுக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அதோ க்ஷஜகான்னு பேர். முதல் லட்சணம் சுத்த பிரம்மம், தன்னிலையிலிருந்து ஒருபோதும் நழுவாதது. ரெண்டாவது லட்சணம் விராட்ட சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் அதோ பூத்தே பிரத்யக் பிரவாகிதே. மூணாவது சாதகர்கள் நமக்கு சொல்றார், நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா அதோ பூத்தே பிரத்யக் பிரவாகிதே அக்ஷகனே ஜாயத்தே இதுவா அதோ க்ஷஜஹா. யாரெல்லாம் இங்க சாதகர்களா முமுட்சுக்களா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் சாதனையை பத்தி சொல்றார். எவர்களுடைய அக்ஷக அப்படின்னா என்ன அர்த்தம், இந்திரியங்களுக்கு பேரு அக்ஷன்னு பேரு. அக்ஷகணம் அப்படின்னா இந்திரிய கூட்டங்கள், கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் எப்படி படைக்கும் போதே எப்படி படைக்கப்பட்டது நாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. கட்டோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல முதல் மந்திரமே இதுதான். யோகத்தை சொல்லும் போது முதல் அனுபூதியை பத்தி பேசும்போது முதல் மந்திரமா சொல்லுது பராஞ்சிகாணி வியதுர்ணத் ஸ்வயம் பூஹு பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்சித் தீரக பிரத்யகாத்மானம் ஐக்ஷத் ஆவிருத சக்ஷுகு அமிர்தத்வமிச்சன் அப்படின்னு பிரசித்தமான மந்திரம், சாதகர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. படைக்கும் போதே அந்த சுவாயம்பு பிரம்மா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வஞ்சனை செய்து விட்டார். என்னப்பா அப்படின்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியிலேயே போகுது, எல்லாத்தையும் வெளியிலேயே போயிட்டே இருக்கு. எக்ஸ்ட்ரோவேட்டா இன்னைக்கு காலையில சாங்கியத்திலையும் பார்த்தோம் பாஹ்யம், அதுக்கு பேர் என்னது, இந்திரியங்களுக்கு பேரே பாஹ்யம், வெளியில போறது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அதனால இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னா நாந்தராத்ம அதோட டிஃபால்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, படைக்கும் போதே டிஃபால்ட்டா வெளியிலேயே போற மாதிரி படைச்சிட்ட, வஞ்சனை செஞ்சுட்ட. அதனால வெளியிலேயே பாக்குது இந்த எல்லா இந்திரியங்களும், உள்ள பார்க்க மாட்டேங்குது. நாந்தராத்மன் உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்க மாட்டேங்குது. அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா கஷ்டித் தீரஹா, எவனோ ஒருத்தன் நல்ல குருநாதர் மூலமா நல்லா படிப்பிக்கப்பட்டு உள்ள திரும்பணும்னு படிப்பிக்கப்பட்டு சாஸ்திரத்தை எல்லாம் படிச்சு கடைசியில நல்ல கன்க்ளூஷனுக்கு வந்து கண்ணை மூடி உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள திரும்புறானோ இதுதான் சம்சாரத்தோட முடிவுன்னு நல்ல சாலிடா புரிஞ்சு உள்ள திரும்புறானோ அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டித் தீரக பிரத்யேக ஆத்மானம் ஐக்ஷன், தன்னுடைய உள்ள இருக்கிற அந்த அந்தராத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், தரிசனம் பண்ணுகின்றான், ஐக்ஷத்துல பார்க்கின்றான், சாட்சாத்காரம் செய்கின்றான். ஆவிருத சக்ஷுகு அமிர்தத்துவமிச்சன் எப்படி பண்ணா அப்படின்னா ஆவிருத சக்ஷுன்னு சொல்லுது. ஆவிருத சக்ஷுனா வெளியில போயிட்டு இருக்கிற இந்திரியங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உள்முகமாக திருப்பி, அந்த உள்முகமா திருப்பி பார்க்கறான். எதுக்காக அவனை கஷ்டப்படுறான், சங்கரர் பாஷ்யத்துல சொல்றார்
எதிர்நீச்சல் போடுற மாதிரி அப்படின்னு பாஷ்யத்துல எழுதுறாரு. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலே போயிட்டு இருக்கு, நதியோட ஃப்ளோ மாதிரி போயிட்டே இருக்கு. எவனோ ஒருத்தன் தீரன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்நீச்சல் போட ஆரம்பிக்கிறான். என்னது, வெளியில போற இந்திரியங்கள் எல்லாத்தையும் தடுத்து உள்முகமா திருப்புறான். அந்த உள்முகமா திருப்புறதுக்கு தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால என்ன சுவாமி கிடைக்கும்? அமிர்தத்துவம் மிச்சம். எதுக்கு எதிர்நீச்சல் போடுறான்? அப்ப நான் சாகாதவனா ஆகணும் அப்படின்னு. அந்த மீனிங்க தான் இங்க ஆச்சாரியா சொல்றார். அதோ பூதே பிரத்யக் பிரவாகிதே அக்ஷகனே. அக்ஷகணம் அப்படின்னா இந்திரிய கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்முகமா, அதோ பூத்தே அப்படின்னா அதோ பூத்தேன்றதுக்கு அர்த்தம் உள்முகமா திரும்பும் போது, அகமுகமா திரும்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா பிரத்யக் பிரவாகிதே, தரிசனம் உண்டாகுது. வெளியில பாத்தீங்கன்னா சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், நிறைய விஷயங்கள் மொத்தம் அன்லிமிட்டா அனந்தமா இருக்கு. நம்ம எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை உள்ள திருப்புறமோ என்ன வந்துடும்? மனசு வந்துடும். மனசை உள்ள திருப்பினீங்கன்னா புத்தி வந்துடும். புத்தியை உள்ள திருப்பினீங்கன்னா புத்திக்கு ஆதாரமா இருக்கிற இந்த கான்சியஸ்னஸ் வந்துடும். சுருங்கி 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 உள்ள போனீங்க அப்படின்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேக பிரவாகித்தே, இந்த பிரத்யேக் சைத்தன்யம் ஸ்புரணமா வந்து பாத்தீங்கன்னா பிரவாகமா போயிட்டே இருக்கு. அகம் 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 அகம். அந்த பிரத்யேக் பிரவாகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா உண்டாகிறது ஞானமானது, சாட்சா்காரமானது உண்டாகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுவா அதோ க்ஷஜா, அதோ க்ஷஜ அதோ க்ஷஜ. எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய கணங்கள் எல்லாம் உள்முகமாகுதோ அதிலிருந்து இந்த ஆத்ம ஞானமானது, பிரம்ம ஞானமானது உண்டாகுது. அதனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதோ க்ஷஜா, இந்திரியங்கள் உள் திரும்பியதிலிருந்து உண்டாகின்றவர் அப்படின்னு அர்த்தமாகுது. இதுக்கப்புறம் அதோபூத்தே யக்ஷகணே பிரத்யக் ரூப பிரவாகிதே ஜாயதே தஸ்ய வை ஞானம் தேனா அதோக்ஷஜக உச்சியதே இது. ஒரு ஸ்லோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்குன்னு தெரியல, ஆச்சாரியர் கொட்டேஷன்ல எதுவும் கொடுக்கல. அதோபூத்தேஹி அக்ஷகணி, இந்த அக்ஷகணம் சொல்லக்கூடிய கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாம் அந்தர்முகமாச்சு அப்படின்னா அதோபூத்தேனா அந்தர்பூத்தமா, அந்தர் இதா பிரவாகமாச்சு அப்படின்னா பிரத்யக் ரூப பிரவாகிதே, இந்த இந்திரியங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளார அகமகமகம்ன்ற ஸ்புரணத்திலேயே பிரவாகத்துல இருக்கும் போது ஜாயத்தே தஸ்ய வை ஞானம், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானமானது, தஸ்ய ஞானம் அந்த ஈஸ்வரனுடைய ஞானமானது உண்டாகிறது, பிரம்மத்தினுடைய ஞானமானது உண்டாகிறது. தேன அந்த காரணத்தினால அந்த ஞானஸ்வரூப்பியா இருக்கிற பகவானுக்கு என்ன பேரு? அதோக்ஷஜக உச்சியதே. அந்த ஞானஸ்வரூப்பியா இருக்க பகவானுக்கு பேர் அதோக்ஷஜகன்னு பேர். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 44வது ஸ்லோகத்துல 11 நாமங்கள் சொல்லி முடிக்கப்பட்டிருக்கு. வந்திருக்க படிச்சிருங்க. ஓம் வைகுண்டாய நமஹ, ஓம் புருஷாய நமஹ, ஓம் பிராணாய நமஹ, ஓம் பிராணதாய நமஹ, ஓம் பிரணவாய நமஹ, ஓம் பிரதவே நமஹ, ஓம் ஹிரண்யகர்பாய நமஹ, ஓம் சத்ருக்னே நமஹ, சத்ருக்னாய நமஹ, ஓம் வியாப்தாய நமஹ, ஓம் வாயவே நமஹ, ஓம் அதோக்ஷஜாய நமஹ. 45வது ஸ்லோகம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட ஆர்டர் 45. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 58. ருது சுதர்சன கால பரமேஷ்டி பரிகிரஹ உக்ர 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 சம்வத்சரோ தக்ஷோ விஸ்ராமோ விஸ்வதக்ஷிணஹ. ருது சுதர்சன கால பரமேஷ்டி பரிகிரஹ உக்ர சம்வத்சரோ தக்ஷோ விஸ்ராமோ விஸ்வதக்ஷிணஹ. இந்த ஸ்லோகத்துல 10 நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 10 நாமங்கள் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருத்துஹு, பகவான் வந்து என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை ருத்து? 6 ருத்துக்கள் வருது இல்ல, இந்த 6 ருத்து காலங்களா பகவான் இருக்கின்றார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுதர்சனக. சுதர்சனக அப்படின்னா என்ன அர்த்தம்? சுஷ்டுகு தர்சனக, நல்ல பார்வை உடையவர், ஞானின்னு அர்த்தம். நல்ல பார்வை உடையவர், ஞான வடிவானவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல பார்வை உடையவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதர்சனக. நம்ம சுதர்சன சக்கரம்னு எடுத்துட்டு இருக்கோம்ல, ஏதோ மீனிங்லாம் எடுக்காதீங்க. சுதர்சனக, சுஷ்டுகு தர்சனக, நல்ல பார்வையை உடையவர்.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலக பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலஸ்வரூபியா இருக்கார். காலஸ்வரூபியா இருக்கார். எதுல காலம் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல காலம் இல்லை? தூக்கத்துல யார் இருக்கா? தூக்கத்துல யார் இருக்கா? பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்யாக்கிருத்தம்னு பேரு பிராணனுக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மாண்டூக்கிய உபனிஷத்துல பாஷ்யம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்கிறார், பிராணன் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்யாக்கிருத்தம். அவ்யாக்கிருத்தம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ பிராணன் தெரியுதா தெரியலையே தெரியல, தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் சுபாவம் தூக்கத்தில் இருக்கிறது தான். எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு, எதெல்லாம் சுவாகா பண்ணிச்சு? டைம், ஸ்பேஸ், மேட்டர் எல்லாத்தையும் சுவாகா பண்ணிடுச்சு. டைமையும் சுவாகா பண்ணிடுச்சு, மேட்டரையும் சுவாகா பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் தேசம் காலம் எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு வெறும். அப்போ அந்த பிராணனுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் தூங்கணும்? நான் டெய்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கேங்க. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சா, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக முழிப்பு வரும். ஃபஸ்ட்டு முழிப்பு வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன், வேக்கப் ஆயிடுவேன். சில சமயம் ஏதாவது அலுப்பாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமே அப்படின்னு கரெக்டாக கையிலேயே அந்த செல்ஃபோனை வந்து டைமை ஆன் பண்ணிட்டு அதை அப்படியே பிரைட்டாக வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே 5 நிமிஷம் நினைப்பேன். 5 நிமிஷம் 1 மணி நேரம் ஆயிடும். எங்க போச்சுன்னு தெரியாது தூக்கத்துல. என்னடா அது இப்படி போகுது காலம். காலம்ன்றது ஒரு பெரிய மாயா சக்தி. அது எதுக்குள்ளார அடக்கும் அப்படின்னா இந்த பிராணன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலம் கருவியா இருக்கு. ஈஸ்வரன்ட்ட காலம் கருவியா இருக்கு. அதனால காலத்தை வச்சுதான் எல்லாத்தையும் பண்ற. பகவானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலகான்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 419வது நாமம் பரமேஷ்டி. பரமே திஷ்டதி இது பரமேஷ்டி. பரமே திஷ்டதி அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பரமே அப்படின்னா பரமே பரார்த்தே அப்படின்னா அந்த ஹிருதயாகாசம்னு பேர். இந்த ஹிருதயாகாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு ஆகாசம் தகராகாசம்னு ஒன்று இருக்கு. அல்பமான ஒரு சின்னோண்டு கடுகளவு இருக்கிற ஆகாசம் ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் ஹிருதயாகாசம். பரார்த்தம் அப்படின்னு பரமே பரார்த்தேன்னு பேர். மேலான ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல பகவான் இருக்கிறதுனால அவருக்கு பேரு பரமேஷ்டிகின்னு பேர். ஹிருதயாகாசத்தில் வீற்றிருப்பவர், ஆர்தாகாசத்தில் வீற்றிருப்பவர். அதுக்கப்புறம் பரிகிரக. பரிகிரக அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தமிழ்ல எழுதும் போது சரணடைந்தவர்களுக்குன்னு போட்டிருக்கு, சரணடைந்தவர்களால்னு எழுதும். சரணடைந்தவர்களால் கிரகணம் செய்யப்படுபவர். யாரெல்லாம் சரணாகதி பண்றாங்களோ, சாமி நீ இல்லை சா, உன்னை விட்டு வேற யாரே இல்லை சாமி அப்படின்னு முட்டுன்னு தலையை போய் முட்டிக்கிறது. ஒரு அம்மா வருவாங்க, ஒரு அம்பாலோட சேலை இருந்துச்சு. நான் பழைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் சேலை ஒன்று இருந்துச்சு வெளியில. நான் மத்தியானம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில வந்து ஒரு சும்மா ஒரு ரவுண்ட் வச்சுட்டு உள்ள திரும்ப உள்ள போவேன். என்னைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க தனியாக உட்காந்து. நல்லா வெயில் 2 மணி இருக்கும், 2 மணி 2:30 மணிக்கு உட்காந்து ஊரே அடங்கி இருக்கும். இந்த அம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலோட துர்கை அம்பாலோட சிலையில வந்து பார்த்தீங்கன்னா தலையை முட்டிட்டு இருப்பாங்க. ரத்தம்லாம் ஒரு நான் பார்ப்பேன், இன்னும் இதுவே பண்ணுறீங்க அப்படின்னு. கண்டுக்காது, என்னெல்லாம் பேசவே பேசக்கூடாது. அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையை முட்டி என்னென்ன பிரச்சனை, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ். அப்போ சரணாகதி பண்ணுறவங்களுக்கு வந்து வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் இல்லை. பரிகிரகன்னு என்ன அர்த்தம்? அப்போ நான் முழுசா வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் எனக்கு அப்படின்னு கிரகணம் பண்ணப்படுது. சரணாகதி பண்றவங்களுக்கு முழுசாக கிரகணம் செய்யப்படுபவர் எவரோ அவர் அந்த பகவானுக்கு பேரு பரிகிரகான்னு பேர். முழுசா சரணாகதி பண்றவன்னா வேற யாரும் எனக்கு இல்லை, நீ மட்டும்தான் சாமி, நீ மட்டும்தான் எல்லாம். எனக்கு அப்பா நீ தான், என்னோட அம்மா நீ தான், என்னோட சகோதரன் நீ தான், என்னோட சகோதரி நீ தான், என்னோட முப்பாட்டன் நீ தான், என்னோட டீச்சர் நீ தான், ஜெகத்குரு நீ தான் டீச்சரா இருக்க, என்னோட ஜீவனமா நீ தான் இருக்க, எல்லாம் நீயாதான் இருக்க. நான் உனக்கு சரணாகதி பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரணாகதி பண்ணுகின்றவர்களால் முழுசா கிரகணம் பண்ணப்படுறதுனால பகவானுக்கு பேரு பரிகிரகான்னு பேர். அப்புறம் உக்ரக அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப உக்ர வடிவானவர், ரொம்ப உக்ரமானவர். நரசிம்ம அவதாரம் எடுக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம்ல, உக்ர நரசிம்மர் பேரே வந்து உக்ர ரூபம் தான். இருக்கிறதுல பெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஷ்ணவர்கள்லாம் வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மடாதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா மடங்கள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள் இருக்கும். ஏன் அப்படின்னா தெரியுங்களா உங்களுக்கு? நரசிம்ம மந்திரம் சொன்னீங்கன்னா யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப உக்ரமூர்த்தி. நீங்க நரசிம்ம மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஆள் உங்களை டச் பண்ண முடியாது, அடிச்சிடும், மொத்தமாக அடிச்சு விட்டுரும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த கர்ம மரணம்,
தாட்டனம் இது மாதிரி அபிச்சார கர்மா பண்றதுக்கெல்லாம் நரசிம்ம மந்திரத்தை பயன்படுத்துறவங்க நிறைய இருக்காங்க, சாதுக்கள்லயே இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் தப்பா யூஸ் பண்றது. அப்ப என்ன அப்படின்னா உக்ரமூர்த்தி ரொம்ப உக்ரமா இருப்பார். அதனால வந்து பாத்தீங்கன்னா உக்ரகான்னு பேரு. சம்பத்சரக எது உக்ரம், நரசிம்மரா இல்ல வந்து பிராணனா? இப்ப என்ன உங்கள்கிட்ட சொன்னேன் உக்ரம் எது அப்படின்னா சம்பர்கா. அதாவது ஞாபகம் வச்சுக்கணும், சம்பர்கம் எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டோம். நீ வெளியில எவ்வளவு வேணா ஜெயிச்சுக்கோ, மொத்தமா நான் சுவாகா பண்றேன் அப்படின்னு இந்த மொத்த ஜெகத்தையே ஒரு பான் மாதிரி என்ன பண்ணும், வெத்தலை மாதிரி சுருட்டி வாயில போட்டு மென்னு சாப்பிட்றோம். இந்த கால ரூபமா இருக்கிறது எதுன்னா இந்த பிராணன் கால ரூபமா இருக்கு, எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு போயிடும். உக்ரமூர்த்தி பிரளய காலத்துல ருத்ரமூர்த்தியா இருக்கிறது உக்ர அவதாரம். அதுக்கப்புறம் சம்பத்சரக. சம்பத்சரம்னா வருஷத்தை எடுக்காதீங்க, சம்பத்சரம்னா ரெண்டு அர்த்தம் எடுக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு பேரும் சம்பத்சரம்னு பேரு. சம்பத்சரோவை பிரஜாபதி ஹிரண்யகர, இதுல வந்து பிரஷ்னோபனிஷத்துல முதல் பிரஷ்னத்துல இதெல்லாம் இருக்கு. சம்பத்சரோவை பிரஜாபதி, பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா வருஷமா இருக்கார், வருஷ வடிவா இருக்கார். அதனால சம்பத்சரன் பேரு. ஆனா இன்னொரு மீனிங் ஆச்சாரியர் எடுக்கிறது இன்னொரு மீனிங் தான் இருக்கிறார். எல்லாத்துக்கும் வாசஸ்தானமா இருக்கார் பகவான். எல்லாமே வந்து இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா இவரிடத்துல வாசம் பண்றதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்பத்சரகான்னு பேர். நம்ம எல்லாம் எங்க இருக்கோம், பகவானுக்கு மேல இருக்கோம். எங்க இருக்கோம், பிராணனுக்கு மேல இருக்கும், கான்சியஸ்னஸ்க்கு மேல இருக்கும். கிளாத் எல்லாம் எங்க இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுங்க, ட்ரெஸ் எல்லாம் கிளாத்ல இருக்கு. கிளாத் எல்லாம் எங்க இருக்கு, நூல்ல இருக்கு. நூல் எல்லாம் எங்க இருக்கு, பஞ்சில் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாவும் நூலாவும் இருக்கிற அந்த பரமாத்மா மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா யார் இடத்துல இருக்குன்னா ஈஸ்வரன் இடத்துல இருக்கு. அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்பத்சரகான்னு பேர். அதுக்கப்புறம் தக்ஷக அப்படின்னு பேரு. தக்ஷகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சதுரன்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். கேரளால அடிக்கடி ஸ்மார்ட்டுக்கு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவீங்க. என்ன கேரளால ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவீங்க, இங்க தமிழ்ல அந்த பிரயோகம் சத்துரம்பா, அவன் நல்ல சத்துரன், ஸ்மார்ட், அந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட். கேரளால ஒரு வார்த்தை மிடுக்கன், அந்த வார்த்தை அடிக்குமா, மிடுக்கன். எனக்கு அந்த வார்த்தை கேரளா போனவே அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாமே பிரயோகப்படுத்தும். மிடுக்கன் பாவன், மிடுக்கன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஸ்மார்ட் பாய். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்ஷகன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அதை குறிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த காரியத்தை கொடுத்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா வந்து பண்ணி முடிக்கிற சாமர்த்தியம் உடையவர் தக்ஷக. எபிலிட்டி உள்ள பெர்சன், இவ்வளவுதான், வேற எதுவும். எந்த காரியத்தை கொடுத்தாலும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியத்துக்கு பேரு தக்ஷகன்னு பேரு, சாமர்த்தியசாலி, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, விஸ்ராமகா. விஸ்ராமகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்ராம் கிரகம். இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா எல்லா இடத்துல விஸ்ராம் கிரகம் போட்டிருக்கோம், கெஸ்ட் ஹவுஸ். அப்ப பகவான் என்னவா இருக்காரு அப்படின்னா நம்மளுடைய நெஸ்டா இருக்காரு. எங்க போய் தூங்குறீங்க ராத்திரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல சொல்லுது, பிருகதாரண்யத்துல மந்திரம் இருக்கு. இந்த வல்லூர் பட்சி இருக்குல்ல, பெணந்தின்னின்னு சொல்லுவீங்களா, அது வல்ச்சர். இந்த வல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய, ஐயோ எவ்வளவு பெருசு தெரியுங்களா, ஐயோ அது விங்ஸை விரிச்சுது அப்படின்னா அப்படி அவ்வளோ நம்மளாம் மிரண்டு போயிடும், ஒரு குழந்தைய கூட தூக்கிட்டு போயிடும். அது மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே குகையில வாசம் பண்ணுமா. வாசம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அங்கேருந்து கிளம்புமா அந்த வல்ச்சர். அது கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டெட் பாடிலாம் கிடைக்குதோ எல்லா இடத்தையும் என்ன பார்க்கும், டெட் பாடி. எங்கெங்கெல்லாம் செத்து போன எலி கிடக்குது, எலியெல்லாம் பார்க்காது, கண்ணுக்கு தெரியாது. எங்கெல்லாம் ஆடு மாடு இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்து போய் கிடக்குதோ, டெட் பாடியாக கிடக்குதோ, மேலேருந்து பார்த்துட்டு என்ன பண்ணும், டெட் பாடியாக எடுத்துட்டு சாப்பிட்டு நீண்டா 100கணக்கான கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணும். ட்ராவல் பண்ணிட்டு டயர்ட் ஆயிட்டு ஸ்ராந்தமானதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்பி தன்னோட நெஸ்ட்டுக்கு மலை குகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி போயிடும். வந்து அதே மாதிரி நம்ம காலையில வேக்கப் ஆகிறோம். வேக்கப் ஆகிட்டு நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோம், எல்லாம் டெட் பாடி, ஜடம். நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஜடம், உயிர் இல்லாததை சாப்பிட்டு வல்ச்சர் மாதிரி போகங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு செத்து போன எலி, செத்து போன காக்கா எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப நல்லா இருக்கேன்னு சாப்பிட்டு நம்ம என்ன பண்றோம், திரும்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுது. ராத்திரி ஆக 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 டயர்ட் ஆயிடுது. டயர்ட் ஆயிட்டு என்ன பண்றோம், நெஸ்ட்டுக்கு நம்ம நெஸ்ட் ஒன்று இருக்கு, எங்க, நம்ம ஹிருதய குகை. இந்த வல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு மேல இருக்க குகையில போய் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நம்ம ஹிருதய குகையில போயிட்டு ஆனந்தமா தூங்குறோம். எங்க போய் தூங்குறோம், இந்த பிராணன்ல போய் லயமாயி சொஸ்தமா இருக்கும். இந்த பிராணன் என்னது, ஆனந்த ஸ்வரூபம், ஈஸ்வரன். அதனால நமக்கு நல்ல சுகஸ்தானம் அது.
அப்ப விஸ்ராம கிரகம் அப்படின்னா இலைப்பாரும் இடம், நல்ல ரெஸ்ட் ஹவுஸா இருக்கிறது எது அப்படின்னா பகவான் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்ட் ஹவுஸா இருக்கா அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் விஸ்வ தட்சிணக. விஸ்வ தட்சிணகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியசாலி, எவ்வளவோ சாமர்த்தியசாலி இருக்காங்க இந்த உலகத்துல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சாமர்த்தியசாலிகளை காட்டிலும் பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா பராக்கிரமத்தை உடையவர், திறமசாலியா இருக்கிறவர். ஏன் சுவாமி இவ்வளவு பெரிய கிரியேஷனை பண்ணியிருக்காருல்ல, இவ்வளவு பெரிய கிரியேஷனை பண்ணி இங்க இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் அவங்களுக்கு மயிரிலையும் பசுகாம இந்தந்த காலத்துல தேச கால நிமித்தத்தை வச்சு கர்ம பலன்களை கொடுத்து என்ன கிரியேட்டருங்க, ஐயோ என்ன கிரியேட்டர், என்ன மாதிரி பரிபாலனம் பண்றார். இந்த ஸ்திதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவரை மாதிரி பெரிய ஆள் யாரும் இல்லை, ரொம்ப திறமசாலி. அதனால விஸ்வ தட்சிணக, விஸ்வத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இவர்தான் திறமசாலி, அதனால விஸ்வ தட்சிணக. நாமத்துக்கு வந்து இதுக்கு வந்து பாஷித். ருத்துகு, ருத்துனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ருத்துன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார், ருத்துன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா காலாத்மனா. ருத்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் ருத்து வருது அப்படின்னா மொத்தம் 6 ருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா வருது. இங்க இருந்து ஆரம்பிக்குது. இப்ப ஆரம்பிக்கிறதுல வசந்த ருத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும். வசந்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மேல வசந்தம் வந்துடும். அதுக்கப்புறம் மேக்கு மேல 15, மே 15க்கு மேல கிரீஷ்ம ருத்து வந்துடும். அதுக்கப்புறம் வருஷா ருத்து வந்துடும். அதுக்கப்புறம் முன்பனி காலம் சொல்லுவோம், அது வந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 2 மாசம், ஏப்ரல் மே, ஜூன் ஜூலை, ஆகஸ்ட் செப்டம்பர், அக்டோபர் நவம்பர், டிசம்பர் ஜனவரி, பிப்ரவரி மார்ச் அப்படின்னு 2 மாசமா பாதியில ஆரம்பிக்கும். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, நேற்று தானே வருஷ பிறப்பே, சித்திரை மாசமே நேற்று தானே ஆரம்பிச்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னா 2 மாசமா 6 ருத்துக்கள் போகும். இந்த 6 ருத்துக்களாவும் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் ருத்துக்காலமா இருக்கார். பிரஷ்னோபனிஷத் முதல் பிரஷ்னம், யாராவது புக் இருந்துச்சுன்னா எடுத்து பார்த்தேன், ஃபுல்லா சொல்லுது. ருத்துவா இருக்கிறதே பகவான் தான் ருத்துவா இருக்கார். யாரு? பிராணன். பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ருத்துவா இருக்கு. என்னவா? ஆமா, மிதுனத்துக்கு அப்புறம் வந்து காலத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு ஆதித்யோ, அதுல இருந்து ஆரம்பிச்சு மாசோவை பிரஜாபதிக்கு அப்படின்னு வரிசையா வந்து பாத்தீங்கன்னா ருத்து காலம், ஆதித்யன் எல்லாம் பகவான் தான் இருக்காரு அப்படின்னு அந்த பிராணன் வந்து சொல்லிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்துவா பகவான் இருக்கார். ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றார் காலாத்மனா ருத்து சப்தேன லட்சியத்தை இது ருத்துகு. வாஸ்தவத்துல காலாத்மனா பகவான் வந்து பாத்தீங்கன்னா கால வடிவா இருக்கார். கால வடிவா இருக்கிற பகவானை வந்து பாத்தீங்கன்னா ருத்து சப்தத்தினால குறிக்கப்படுகின்றார். பகவான் என்னவா இருக்கார்? கால வடிவா இருக்கார். காலத்துல ஒரு அம்சம் தான், அங்கம் தான் எது? ரித்துக்கள் அப்படின்றது அங்கங்கள். அப்ப ரித்துக்கள்ன்ற கால வடிவா இருக்கிற அங்கங்களை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு கால வடிவா இருக்கிற ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றது. அப்ப ருத்துன்றது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பகவானை, பிராண தத்துவத்தை, ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கிறது, பிரஜாபதியை குறிக்கிறது. அதுக்கப்புறம் 417வது நாமம் சுதர்சனகா. சுதர்சனகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான பார்வை உடையவர், ஞான ஸ்வரூபர்னு அர்த்தம். நல்ல பார்வை. என்ன பார்வை? நல்ல பார்வை, ஞானம் தான் நல்ல பார்வை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும்போது சொல்றார் பாஷ்யத்துல சோபனம் சுதர்சனக. சுதர்சனக பிரிச்சிருங்க, சுதர்சனக. சூன்றதுக்கு அர்த்தம் சுஷ்டுகு, சோபனம், நல்ல மங்களமானது, நல்லது மங்களமானது, சோபனம். எது மங்களமானது சுவாமி? நல்ல பார்வைனா என்ன பார்வை சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்வாண பலம் தரிசனம் ஞானம் அஸ்ய இதி. நிர்வாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சம், மோட்சத்துக்கு இன்னொரு பேரு நிர்வாணம்னு பேரு. மோட்ச பலனை உடையது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பார்வை? ஞான பார்வை தான் மோட்சத்தை உடையது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிர்வாணம் பலம், நிர்வாணம் சொல்லக்கூடிய மோட்ச பலனை உடைய ஞானம் தரிசனம் எவரிடம் இருக்கிறதோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுதர்சனகர் பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் திரஷ்டா, இது திருஷ்யம், இதெல்லாம் பொய், இதான் ஞானம். ஆத்ம அனாத்ம விவேகம் தான் ஞானம். அந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தினாலதான் என்ன கிடைக்கும்? மோட்சம்ன்ற நிர்வாணம் கிடைக்கும். அப்போ நல்ல தரிசனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யக்கு ஞானம். சம்யக்கு ஞானம்னு பகவான் வந்து பாஷிக்காரர் என்ன பண்ணுவார்? தன்னோட பாஷ்யங்கள் எல்லா இடத்துலையும் சம்யக்கு ஞானம் அப்படின்னு யூஸ் பண்ணுவார். சுதர்சனத்துக்கு இன்னொரு பேரு சம்யக்கு ஞானம்.
நல்ல ஞானம், தெளிந்த ஞானம். எது இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்கறது. எது இருக்கிறது? திரஷ்டா வேற, திருஷ்யம் வேற. இதெல்லாம் அனாத்மா, நான் ஆத்மா. இந்த பார்வைக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சுதர்சனம்னு பேரு அப்படின்னு சொல்லியாச்சு. பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல ஞானம், ஞான சுரூபமாவே அவர் இருக்கார். அது மட்டும் இல்ல, எகபஷ்யதி சபஷ்யதி, அதான் ஞானம். அதுக்கப்புறம் சுபே அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்ஷனே ஈக்ஷனே பத்மபத்ராயத அஸ்ய இதி, ரெண்டாவது மீனிங் சொல்றார். சுபமான தரிசனத்தை உடையவர். தரிசனம்னா என்ன அர்த்தம்? ஈக்ஷனே, பார்வைன்னு அர்த்தம். தரிசனம்னா பார்வை. எதர் மூலமா பார்க்கிறார்? பத்மபத்ராயதே, இரண்டு கண்கள் மூலமா. எப்படிப்பட்ட கண்கள்? நல்ல தாமரை பத்திர மாதிரி, தாமரை இதழ் மாதிரி விரிஞ்சு போன கண்கள் மூலமா நல்ல மங்களமான பார்வையை உடையவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் சுதர்சனகன்னு பேர். நல்ல முண்டக்கண்ணன், நல்ல முண்டக்கண்ணன் அப்படின்னு பேர். அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல விரிந்த பார்வையை உடைய, கண்களை உடைய இருந்து பார்வையை பார்க்கறதுனால சுதர்சனகன். இது ரெண்டாவது மீன். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, சுகேன திருஷ்யத்தே பக்தை ரீதி வா சுதர்சனக. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் பக்தர்களைன்னு போட்டிருக்கேன். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களால் அப்படின்னு திருப்தியா விபக்திக்கு போட்டுக்கணும். பக்தர்களால் சுகமாக பார்க்கப்படுகின்ற காரணத்தால். உங்களோட தமிழ்ல வந்து லாஸ்ட் 2 லைன்ல தமிழ்ல மாத்திக்கங்க. பக்தர்களைன்றத பக்தர்களால்னு மாத்திக்கணும். அப்புறம் பார்க்கின்றன்னு இருக்கிறத பார்க்கப்படுகின்ற அப்படின்னு போட்டு. அப்ப பக்தர்களால் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகின்றவரா இருக்காரு. எப்படி பாக்குறோம்? அப்படியே சுகமா பாக்குறோம். நான் டெய்லி போய் வந்து பாத்தீங்கன்னா பூத்தநாராயணனை போய் பாக்குறதா வேலையா எனக்கு. முண்டகண்ணனை போய் பார்க்கணும். முண்டகண்ணனை பார்த்தா திருப்தி ஆயிடும், ரொம்ப சந்தோஷம் வந்துடும் மனசுக்கு. பார்க்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இந்த பாருங்க, என்னோட நான் இப்ப அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பார்த்துவேன். என் போட்டோஸ் வச்சிருக்கேன், ஒரே மாதிரி போட்டோ வச்சிருக்கேன். அந்த போட்டோவை பார்த்தா இப்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்படி பார்க்கும்போதே உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு சுகம். அது எப்படி சொல்றதுன்னே தெரியும். பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷம். அப்ப வந்து பக்தர்களால் சுகமாக பார்க்கப்படுகின்றவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுதர்சனகன்னு பேர். ரைட்டா? இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 418வது நாமம் காலஹா. காலஸ்வரூபியா பகவான் இருக்கார். பகவானே காலம்தான், காலமே பகவான். அதனால வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருங்க. காலத்துக்கு தெரியும், நீங்க பண்ற எல்லா காரியமும் பகவானுக்கு காலரூபியா பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். நிமிஷமா இருக்கார், க்ஷணமா இருக்கார், மணியா இருக்கார், நாளா இருக்கார், பட்சமா இருக்கார், அதே மாதிரி ருத்துக்களா இருக்கார், வருஷமா சம்பத்சரமா இருக்கார். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் பிரஷ்னமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆரம்பிக்குது. பிரஷ்னோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, ஒவ்வொன்னா சொல்லுது. பஞ்சபாதம் பிதரம் துவாதசாகிருதிம் திவ ஆகுஹு பரே அர்த்தே புரீஷனம் அதேமே அன்ய ஊ பரே விசக்ஷணம் சப்த சக்கரே ஷடர ஆகுர் அர்ப்பிதமிதி அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு மந்திரம், முதல் பிரஷ்னத்துல மந்திரம் சொல்லுது மாசோவை பிரஜாபதி. பெரிய மந்திரம் அது. ரெண்டாவது மந்திரம் வந்து ஆரம்பிக்குது 12வது மந்திரம். 1வது பிரஷ்னம் 12வது மந்திரம். மாசோவை பிரஜாபதி. பிரஜாபதினா யாரு? ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் பிரஜாபதினு பேர். ஹிரண்ய கர்ப்பரா இருக்கிற அந்த பிராணன் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாசோவை பிரஜாபதி, அவர்தான் மாசமா இருக்கார். அந்த மாசத்துக்குள்ளார 2 பட்சம் இருக்கே, கிருஷ்ணபக்ஷயே வரையி சுக்லபக்ஷ பிராணஹா. சுக்லபக்ஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். கிருஷ்ணபக்ஷம் வந்து பாத்தீங்கன்னா மேட்டர், அன்னம். ஏதே ரிஷயக சுக்ரம் இஷ்டம் குர்வந்தி இதரம் அஸ்மின். அப்ப ரிஷிமார்கள் எல்லாம் சுக்லபக்ஷத்துல காரியம் பண்றாங்க, மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இஷ்டப்பட்ட காலத்துல பண்றாங்க. ஆனா ரிஷிமார்கள் என்ன பண்றாங்க? எதா ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சுக்லபக்ஷத்துல ஆரம்பிப்பாங்க, காரியம் பண்ணுவாங்க. அகோராத்ரோவை பிரஜாபதி 12ல மாசோவை பிரஜாபதி. 1:12 பிரஷ்னம். 1:13 மந்திரத்துல சொல்லுது அகோராத்ரோவை பிரஜாபதி. அந்த ஹிரண்ய கர்ப்பர் எப்படிப்பட்டவரா இருக்கார்? ராத்திரியும் பகலுமா இருக்கார். அருமையான மந்திரம். ராத்திரியும் பகலுமா இருக்கார். அகோராத்ரோவை பிரஜாபதி அப்படின்னு சொல்லுது. ராத்திரி அகரேவ பிராணக, இந்த பகல் பொழுதுதான் பிராணன். ராத்திரி ரேவ ரை, ராத்திரி தான் வந்து பாத்தீங்கன்னா அன்னம், சந்திரனா இருக்கிறது, ஃபுட்டா இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அதுக்கப்புறம் சொல்லுது அன்னம் வை பிரஜாபதி. வரிசையா இருக்கு. காலத்தையே என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
அது இல்லாம வந்து 9வது மந்திரம் இருக்கு. 9வது மந்திரத்தை சொல்லுது சம்வத்சரோவை பிரஜாபதி. வருஷமே வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதி அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் வருஷமா இருக்கார் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்னது வருஷத்தை சொல்லிடுச்சு. சம்வத்சரோவை பிரஜாபதி, மாசோவை பிரஜாபதி, அகோராத்ரோவை பிரஜாபதி. வருஷமா அவர் தான் இருக்கார், மாசமா அவர் தான் இருக்கார், பக்ஷமா அவர் தான் இருக்கார். அதே மாதிரி டெய்லி டே டு லைஃபா ராத்திரியும் பகலுமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? காலம், வேற எதுவும் இல்லை. ஈஸ்வரன் எப்படி இருக்கார், விஷ்ணு பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா விஷ்ணு பகவான் காலமா இருக்கார். காலம் சர்வ வியாபகமா இல்லையா? டைம் ஸ்பேஸ் மேட்டர் இந்த மூணுத்தையும் பிரிக்க முடியாது. டைம் ஸ்பேஸ் மேட்டரை செப்பரேட் பண்ண முடியாது. அனன்ய யோகினஹா அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த காலத்தையும் பிரிக்க முடியாது. அந்த வஸ்து, ஒரு வஸ்து சொல்றோம், ஒரு வஸ்துவோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்துடும். இந்த டைம்ல உண்டாச்சு, இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போச்சு. அந்த வஸ்துவோட ஸ்பேஸ் வந்துடும், எந்த தேசத்துல இருக்கு, எந்த ஸ்பேஸ்ல இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துன்னு எடுத்துக்கிட்டா பரமஹம்சானந்தா திருவண்ணாமலையில இருக்கார். எப்போதுல இருந்து இருக்கார்? 2009 இருந்து இன்னும் வாசம் பண்ணிட்டு இருக்கார். அங்கேயே வந்துருச்சா? அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமஹம்சானந்தான்னு சொல்லிட்டாவே எங்க இருக்கார், எவ்வளவு காலம் இருக்கார் எல்லாம் வந்துருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த வஸ்துக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் தேசகால வஸ்துக்கள் இந்த 3 பிரிவு இல்லாம இருக்கு. இந்த காலமா பகவான் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? சர்வ வியாபகம். கால ரூபத்துல பகவான் சர்வத்தையும் வியாபிச்சிருக்கார். காலகா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். எந்த கர்மகாண்டம் பண்ணும் போதும் இந்த பிரீஸ்டுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த முதல்ல சங்கல்பம் பண்ணும்போது சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஹோமத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா ஹோமம் முடியும் போது அந்த சங்கல்பம் பண்ணுவாங்கல்ல, சங்கல்பம் பண்ணிட்டு ஆரம்பிக்கும் போது திதிர் விஷ்ணு ததாபாரோ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். இந்த ஸ்லோகம் வந்து அதிகமா ஃபெமிலியரானது. பஞ்சாங்கத்துல வந்து 5 அங்கங்கள் சொல்றோம் பாத்தீங்களா? இந்த 5 அங்கங்களும் பஞ்சாங்கத்துல இருக்கிற எல்லா அங்கங்களும் திதிர் விஷ்ணு. திதி என்ன திதிப்பா? திதியும் விஷ்ணு தான். திதிர் விஷ்ணு ததா வாரக. என்ன கிழமைன்னு நம்ம சொல்றோமே, என்ன கிழமையோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு. இன்னைக்கு சோமவாரம், இன்னைக்கு குருவாரம் அப்ப நம்ம சொல்றோமே, அந்த ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தான் கிழமையும். நட்சத்திரம் விஷ்ணு ரேவச்ச. என்ன நட்சத்திரமோ 27 நட்சத்திரமும் விஷ்ணு தான். யோகஸ்ச, இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தை வச்சு யோகம்னு சொல்லுவோம். அது 11 யோகம்னு ஒன்று சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா 27 தான். அந்த யோகமும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தான். கரணம்னு சொல்லுவோம், கரணமும் விஷ்ணு தான். அதே மாதிரி சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுமயம் ஜெகத்து. எதை வச்சு சொல்லுது? காலத்தை வச்சு. காலத்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் விஷ்ணு தான். காலத்துக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. காலத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப இந்த மொத்த காரியமும் வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு உட்பட்டது. இந்த மொத்த காரியமா பகவான் காலரூபியா இருக்கார். அதனால சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுமயமா இருக்கு அப்படின்னு காலத்தை வச்சு சொல்லு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 419வது நாமம் நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நமயதே. ஓம் ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் நாராயண.